ஆனால் நான் வந்து லூஸ் டாக் பண்ணுறேன், நான் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக வந்து சம்டைம்ஸ் வந்து பேசிடுறேன் சில சுச்சுவேஷன்ஸில். அது வந்து எனக்கே வந்து பிரச்சனை ஏற்படுது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் டக்குன்னு நான் வளரிடுறேன். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இது. ஸோ இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான், ஈவன் இன்க்ளூடிங் மை செல்ஃப் நடக்கிற ஒரு விஷயம் தான் அது. பட் அதில் வந்து நம்ம இதுக்கு இதான் ப்ராப்ளம், இதுக்கு இது ஃபிக்ஸ் அப்படின்றது மாதிரி இல்லாமல், அதுக்கு ஆக்சுவலி அண்டர்லையிங்காக வந்து ஒரு ரூட் காஸ்னு ஒன்று இருக்கும். எதனால் இது நடக்குது, இந்த பிஹேவியர் நடக்குது அப்படின்றது ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் கைஸ். ஸோ இது வந்து என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு இது சொல்யூஷன் வந்து என் மூலியமாக நான் என்ன இது பண்ணேன், ஸோ அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ஹாஸ்பிட்டல் கைஸ். ஸோ இந்த லூஸ் டாக் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது டிஃபைன் பண்ணுவோம். என்ன அப்படின்னா வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம ஒரு குரூப்பில் இருப்போம். அந்த குரூப்பில் வந்து நம்ம வந்து நிறைய பேசணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நம்மளாம் ஏற்படுத்துகிறோமோ இல்லை மற்றவங்க நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நிறையா பேசுகிறோம். அப்படி பேசுகிறப்ப வந்து நம்ம சொல்லக்கூடாத சில விஷயத்த சொல்லிவிடுவோம். ஸோ நம்மளோட பர்சனல் விஷயமா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களோட பர்சனல் விஷயமா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் விஷயமா இருக்கட்டும், அண்ட் ஏதோ நம்மளோட பர்சனல் சீக்ரெட்ஸாக இருக்கட்டும், அந்தமாரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு நம்ம சொல்லிவிடுவோம். அது வந்து இட் இம்பேக்ட்ஸ். அந்த இம்பேக்ட் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து இட் காஸ்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாரை பற்றியாவது இல்லை உங்களே ரிலேட்டட் வித் சம்மன்ஸ் ஏதோ ஒரு சீக்ரெட்ஸ் நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு அந்த பர்சன் வந்து உங்களை எப்பவுமே நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இட் பிகம்ஸ் லிட்ரலி இம்பாசிபிள். ஏன்னா அதுவும் நீங்கள் ஒரு பப்ளிக் டொமைனில் வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்களே அறியாமல் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றப்ப வந்து திரும்ப அந்த பர்சன் கிட்ட அந்த ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இல்லை இது நீங்கள் வந்து வேறு மூலியமாக வந்துருக்கு அப்படின்னா கூட வந்து தே நோ தட் ஓகே யூ வேர் இன் கண்ட்ரோல், நீங்கள் கண்ட்ரோலில் இருந்தீங்க, பட் உங்கள் கண்ட்ரோலை மீறி ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. பட் உங்கள் கண்ட்ரோலே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து மக்கள் திரும்ப உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கரியருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். கரியரில் வந்து பிகாஸ் வி திங்க் தட் நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம், பட் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வோம், அது முடிச்சுட்டு அடுத்த கம்பெனியில் நம்ம போய் வேலை செய்ய ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பழைய ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப்லாம் அப்பப்போ பேச ஆரம்பிப்போம். பட் அதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு க்ளோஸ் காண்டாக்டில் இருக்க மாட்டோம், அப்படியே மூவ் ஆகி போயிடுவோம். ஸோ அது அடுத்த மாதிரி அதுக்கு அடுத்த ஆஃபீஸ் போயிடுவோம். ஸோ இப்போ இதேமாதிரி தான் அவங்களும் மூவ் ஆகி போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து அவங்க கிட்டக்க நீங்கள் விட்டுட்டு வர வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் ஸ்கில் செட்டு அண்ட் நீங்கள் வந்து என்ன மாதிரி பர்சன், நீங்கள் ரிலையபிள் பர்சனா, ஹானஸ்ட் பர்சனா, இன்டெகிரிட்டி பர்சனா, இல்லை நல்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கா, டீம் மேனேஜ்மெண்ட் இருக்கா, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கா, இந்தமாரி விஷயத்தை மட்டும்தான் அவங்க நினைவில் நீங்கள் விட்டுட்டு வரணும். அதை விட்டுட்டு வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்காங்க, மேபி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருப்பாங்க, ஒரு மேபி நீங்கள் லேட் ஆச்சுன்னா உங்களுக்காக ஃபோன் கால்ஸ் எடுக்கிறது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் லேட்டர் டவுன் தி ட்ராக் ஒரு 1 year 2 year அதுக்கப்புறம் யூ ஸ்டில் கோன் லிவ் ஃபார் another 50-60 years வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருப்பீங்க, ஏதோ ஒரு கரியர்லையோ பிஸ்னஸ்லையோ ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க. அந்த பர்சன் வந்து யூ ஆல்ரெடி இன்வெஸ்டட் சம் டைம். நீங்கள் வந்து ஒரு 1 year அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா 1 year வந்து யூ ஹேவ் இன்வெஸ்டட் த டைம். ஸோ அவங்க வந்து உங்களை நம்பி சில விஷயத்தை செய்ய முடியும், விச் அவங்க வந்து அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் போய் ஒரு கஃப்டேரியாவில் வேலை செய்கிற ஒரு பையனையோ இல்லை அந்த கஃப்டேரியில் இருக்கவங்க யாரையுமே வந்து டக்குன்னு நம்ப முடியாது. வேறஸ் நீங்கள் வந்து ஈவன் ஒரு 2 years கழிச்சு போனாலும் உங்கள் மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். உங்களை நம்பி வந்து சின்னதாக ஒரு கேஷ் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்களை நம்பி ஒரு பர்சனல் விஷயம் கேட்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது நம்ம எல்லாமே. அது வந்து ஆக்சுவலி வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அதாங்க, டைம் இஸ் ஆக்சுவலி தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் வி கேன் மேக் ஆன் another person. நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் ஏர்ன் பண்ண முடியாது, அண்ட் அதேமாதிரி ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சு வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு டைமை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து யூ கேன் பில்ட் அ ரிலேஷன்ஷிப். அப்படி பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் ஷுட் பி மீனிங்ஃபுல். சும்மா வந்து நீங்கள் ஒரு 1 year ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி அதில் ஒரு 10 பேர் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், அந்த 10 பேர் வந்து உங்களை நம்பி ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு உங்கள் ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற ஒரு வேலை வந்து வருது, பட் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்றப்ப வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வேறு என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குது? ஸோ அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட் தெம் பி வாட் எவர் தே ஆர். பட் நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு தப்பு இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்றப்ப வந்து திங்க் வெரி காஷியஸ்லி கைஸ். ஏன்னா யூ ஆர் இன்வெஸ்டிங் தட் டைம். ஒரு 8 மணி நேரம் ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல வெறும் சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு க்ரோ ஆவாங்க. ஒருத்தர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆவார், இன்னொருத்தர் CEO ஆவார், இன்னொருத்தர் வந்து ஏதோ ஒரு பொலிட்டிஷியன் ஆவார், இன்னொரு பிஸ்னஸ் மேன் ஆவார். அந்தமாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து தேர் கரியரில் ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிட்டு பெருசாவாங்க. அப்படி ஆகிறப்ப உங்கள் ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ தே ஷுட் கால் யூ. ஸோ அது மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்போ வந்து உங்களோட டைம் நீங்கள் செலவு பண்ணுறப்ப பி காஷியஸ்.
நீங்கள் வந்து என்ன விஷயத்தை நீங்கள் வந்து அவங்க மனசில் பதிய வச்சுட்டு வரணும் அப்படின்னா வந்து நான் ரிலேபிளான பர்சன், எனக்கு கொடுத்த வேலையை நான் ரிசர்ச் பண்ணி எப்படியும் கஷ்டப்பட்டு முன்னேறுவேன், அண்ட் எல்லாருக்கும் வந்து நேர்மையாக இருப்பேன், எனக்கு கொடுத்த காசை நான் வந்து திருடணும் அப்படிலாம் குறுக்கு வழியில் எனக்கு தேவையில்லை, நேர்மையாக சம்பாதிச்சு நான் முன்னேறுவேன், அண்டு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் ப்ராப்ளம் கொடுத்தா நான் சால்வ் பண்ண முடியும், காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து தெளிவாக டெவலப் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இப்போ ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனையும் வந்து நான் வந்து கூலாக ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம விட்டுட்டு வரணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் வர்த்தினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு இந்தமாரி ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வேறுமே ஒர்க் பண்ண ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்க ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றப்ப அந்த ட்ரஸ்ட் வர்த்தினஸ் எப்போ வரும் அப்படின்னா வந்து when you're maintaining சீக்ரெட்ஸ் இந்த சென்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் உங்களோட சீக்ரெட்ஸ் மட்டும் கிடையாது, மற்றவங்க உங்களை நம்பி சொல்கிற ஒரு சில விஷயம் அண்ட் ஈவன் ப்ராஜெக்டில் நடக்கிற சில பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது, அந்த ஒரு இன்டெகிரிட்டி அந்தமாரி விஷயம் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். இதுக்கெல்லாம் வந்து ஒரு மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ விஷயம் நம்ம சொல்லிட்டோம், நம்ம வந்து இவர் வந்து நல்லவர், இவர் டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கு, இவர் வந்து ஒரு விஷயத்தை ஸ்மார்ட்டாக யோசிப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு குவாலிட்டிஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கீழே வந்து நீங்கள் போடலாம் எதனால் நீ அப்படி அப்புறம் வந்து நீ நல்லவன் சொல்கிற அப்படின்னு கேட்டேன்னா அவன் பழக்க வழக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. லெட்ஸே வந்து எதனால் நீ வந்து அவர் வந்து ரொம்ப ரிலையபிள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு வருவார், சொன்ன வேலைன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் அவர் இருப்பார், எங்கேயும் ஓடி போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது, கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாரு. அதேமாதிரி எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அவர் ரொம்ப ஸ்மார்ட்டானவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் இது வரைக்கும் இந்தமாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஆஃபீஸில் ப்ராஜெக்ட்டில் வந்துருக்கு, அவர் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தையும் உட்காந்து யோசித்து சால்வ் பண்ணியிருக்காரு அப்படின்வாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து அவரை நம்பலாமா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ஸோ அந்த நம்பலாமா அப்படின்ற கொஷினுக்கு பின்னாடி ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஆமாம், நான் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னது வரைக்கும் யார்கிட்டையும் அவர் சொன்னதில்லை, அவருக்கு வந்து என்னை பற்றி ஒரு விஷயம் தெரியும், ஆனால் அது தெரிஞ்சும் கூட அவர் என்கிட்டையும் கேட்டதில்லை யார்கிட்டையும் கேட்டதில்லை அதை பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி பழகுறீங்க, யார்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து யூ பி அன் இன்ட்ரோவர்ட், யூ பி அன் எக்ஸ்ட்ரோவர்ட். ஏன்னா 2 பேரும் வந்து தப்பு பண்ணுவாங்க இந்த லூஸ் டாக் அப்படின்றது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல பண்ணுற தப்பு தான் வந்து ஃபைனலாக உங்களை நம்பலாமா அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்கு பின்னாடி கொண்டு வந்து நிற்கும். இது வந்து ஒரு பக்கம் பணமாக கூட இருக்கும், நீங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா கூட ஓகே நம்பிக்கையாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பலாமா பின்னாடி வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றதும் வந்து சம்டைம்ஸ் வந்து இட் வில் பிகம் அன் ஃபேக்டர். ஸோ அதனால் வந்து தட் இஸ் இம்பார்ட்டண்ட். சரி, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் நம்ம ப்ராப்ளம் என்னென்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் லூஸ் டாக் பண்ணுறீங்கன்றத கொஞ்சம் கவனிங்க. என்னன்னா இதில் என்னென்னு வச்சுக்கோங்களேன், அட்வான்டேஜ் மற்ற பிரச்சனை இல்லாதது, இது நம்மளை செய்கிறப்ப நம்ம அறியாமல் நம்ம சம்டைம்ஸ் செஞ்சுருவோம், ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயோ ஒரு பிஹேவியர் அந்த டைம் செஞ்சுருவோம். பட் செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஒரு நேரம் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக பேசிட்டோமோ, நம்மளை அப்படி நினச்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ ரிமைண்டர் தட் கம்ஸ் பேக் அண்ட் டெல் அஸ், இன்றைக்கி ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா சில தப்புகள் வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நம்ம பாட்டுக்கும் யாரையா வந்து கோவமாக பேசுகிறது திட்டுறது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை அறியாமல் செஞ்சுருவோம், அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க கூட மாட்டோம். வேறு இது வந்து நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள், எந்த ரீசன்னால் வந்து அந்த இடத்துல நான் அப்படி பேசினேன், கண்ட்ரோல் இல்லாமல் பேசினேன் அப்படின்றத யோசிங்க. நான் யாருக்குமே சொன்ன மாதிரி ஒன்று வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இவன் நல்லா பேசுவான், ஜோவியலாக பேசுவான், செம்ம காமெடியாக பேசுவான் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மியூசிக் லான்ச்சஸ்லாம் யார் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்களோ இல்லையோ, காமெடியன்ஸ் வந்தால் உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிப்பாங்க, கை தட்டுவாங்க, அவங்க வந்து ஒரு மொக்க ஜோக் சொன்னாலும் சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா நேச்சுரலாக அந்த என்விரான்மெண்ட்டில் தே ஆர் ஃபோர்ஸ்டு டு பர்ஃபார்ம். ஸோ ஏன்னா ஒரு மூவிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல டேக் எடுப்பாங்க அண்ட் அந்த ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, டயலாக் ரைட்டர் இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க, இவ்வளோ பேரோட இன்புட்ஸ்லேயும் வந்து ஒரு காமெடி சீன் உருவாக்கியிருக்கும். வெறும் காமெடின்னு மட்டும் கிடையாது, ஈவன் கேமரா ஆங்கிள்ஸ் நிறைய விஷயம் வந்து வில் மேக் இட் அந்த விஷயத்தை ரசிக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்களோட இன்புட்ஸ் எதுவுமே இல்லாமல் நீனா போய் பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இட் மே நாட் பி ஆஸ் குட் அஸ் ஒரு மூவிஸில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜில் வந்து நிறைய குளறுபடி நடக்கும், ஏதாவது வளர்றது இந்தமாரி விஷயம் நடக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரீசன் வந்து அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அண்ட் தே ஃபீல் த ப்ரெஷர், அந்த ஒரு ப்ரெஷர் அவங்க மேலே வர்றதுனால வந்து அப்படி நடக்குது. ஸோ உங்களுக்கு அந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ ஸ்ட்ராட்டஜி கைஸ். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைலன்ஸ் ஃபில்லர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கணும். ஒன்று வந்து சூயிங்கம் சாப்பிட்றதோ, இல்லை வந்து வாயில் சும்மா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கிறதோ, உங்கள் வாயை கொஞ்சம் ஆக்கியபை பண்ணி வச்சுக்கிறது வந்து இட்ஸ் பெட்டர். அந்தமாரி சுச்சுவேஷனை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒன்று பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் சும்மா சிப்ஸை வாயில் வச்சுட்டு எதையாவது ஒன்று வச்சுட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஹேவ் அன் எக்ஸ்கியூஸ், நீ பேசாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அண்டு செகண்ட் வந்து இன்னொரு விஷயம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் கவனித்த ஒரு விஷயம். நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம தான் புத்திசாலி, நம்ம அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளை வந்து சம்டைம்ஸ் வந்து கோமாளி ஆக்கிறதுக்குன்னு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா நம்மளை பிடிக்காது, ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். பட் நம்மளை வந்து தூண்டி விட்டுட்டு நம்ம ஏதோ பேசுவோம், அதுக்கப்புறம் நம்மளை கலாய்ப்பாங்க. இது வந்து நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து இன்னொரு கொலீக் ஒருத்தர், அவர் நார்த் ஈஸ்ட்லேருந்து வருவார். அவருக்கு வந்து தமிழ் நிறையா தெரியாது. ஸோ அவரை வந்து சும்மா கிண்டல் பண்ணி சிரிக்கிறது அந்தமாரி இருக்கும். பட் அவர் வந்து முன்னாடி என்னென்னா ஒருத்தர் வந்து அவரை சும்மா பூஸ்டப் பண்ணிவிடுவார். நீ சூப்பராக பண்ணுவல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூஸ்டப் பண்ணுவார். அவரும் பேசுவார். பேசினதுக்கப்புறம் அவர் கலாய்ப்பார். அவர் பேசினது தப்பாக தமிழ் பேசினது எதையோ ஒன்று வச்சு கலாய்ப்பார். இது வந்து அந்த டைம் பார்க்குறப்ப மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு காமெடியாக இருக்கும், அப்படி இருக்கும். பட் எனக்கு வந்து என்னடா அது எப்போ பார்த்தாலும் ஒரு தமிழை ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி நக்கலாக பண்ணிட்டே இருக்கிறது. அப்புறம் எப்படி அவர் இந்த ஆஃபீஸில் வந்து அவர் இருப்பார், ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் நம்ம வந்து இப்போ ஜூனியர், ஸோ நம்ம போய் யார்ட்டையும் கேள்விலாம் கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சில நேரம் இருக்கும். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். எப்போ பார்த்தாலும் நீங்கள் குரூப்பாக ஜாயின் பண்ணுறப்ப அந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறவே பார்த்தீங்கன்னா அவருக்கு பேசுறது எதுவும் இருக்காது. ஆமாம் அன்றைக்கி எதுவும் ஒன்றாச்சே, என்னாச்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உங்களை கிளப்பிவிடுவாங்க. நீங்கள் உடனே கிளம்பிடுவீங்க. கிளம்பி போய் தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு நோஸ் கட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த நேரத்தில் ஒரு மூடு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அப்படி நடக்க ஆரம்பிச்சதுன்னா ஃபைண்ட் தட் பர்சன். அதை ஃபைன் பண்ணிட்டு அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கொஷினை கேளுங்க. எந்த கொஷின் கேட்டால் அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்களோ அந்த கொஷினை கேளுங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஆஃபீஸ் அதே பீரியட் ஆஃப் டைமில் தான் நான் எனக்கு வந்து ஏற்கனவே இன்னொரு வீடியோன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே பர்சன் வந்து நம்மள்ட்ட வேறு மாதிரி வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு உனக்கு அது தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் அவரோட சப்ஜெக்டில் நான் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு அப்போ வந்து ஐடி செக்யூரிட்டியில் இருந்துட்டு அவர் கிட்டக்கு வரப்போ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கொஷின் கேட்பேன். அவர் வந்து எல்லாம் காம்ப்ளெக்ஸான கொஷின்னா நம்ம யாருமே அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டோம், போய் ரெஃபர் பண்ணிட்டு வரணும், படிக்கணும், அந்தமாதிரி இருக்கும். நான் கொஷின் கேட்டுட்டு அவர் கொஞ்சம் யோசிப்பார். சம்டைம்ஸ் அவருக்கு ஆன்சர் கூட தெரியும், பட் கொஷின் கேட்டு யோசிப்பார். யோசித்தோடனே நான் உடனே அப்படின்னு நான் சிரிப்பேன். சிரித்தோடனே அவருக்கு டப்புன்னு கோவம் வந்துடும். ஏன்னா அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வேலையை அவர் வந்து வேறு மாதிரி என்கிட்ட பண்ணுவார். என்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிருக்க, என்மேப் டூல் ஓகே பர்றா என்மேப் டூல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்மேப்னா என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த அவர் வரப்போ வந்து நான் உடனே இன்னொரு டூலில் வந்து ஒரு ப்ளகின் ஒன்று இருக்கும். இது ஒரு ப்ளகின் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ப்ளகின் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சொன்னோன்னே அடுத்த தடவை வந்து அந்த ஒரு பிஹேவியர் அவர் எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அட்டாக்கிங் மோடில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்து அந்த பிஹேவியர் ஸ்டாப் ஆகும். ஸோ தட் இஸ் another திங். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்துல நான் தான் பேசணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதீங்க. அண்ட் அந்த ஒரு இம்ப்ரெஷனையும் கொடுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் 7 இருக்காங்கன்னா நீங்கள் 10 7 இருங்க. அண்ட் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து தென் இட் ஆல்வேஸ் பிகம் அ கஸ்டம். ஸோ நீங்கள் தான் பேசணும் அப்படின்ற மாரி ஒன்று ஆகிடும். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதீங்க. அண்ட் ட்ரை டு பிகம் அ லிசனர் கைஸ். ஸோ எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் பேசுகிற சுச்சுவேஷனில் இருப்பேன். ஏன்னா ஐ வாஸ் அ டெக்னிக்கல் கை. அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து என்ன ஒரு மீட்டிங்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும் ஒன்று நாங்கள் ஏதோ ஸ்கோப்பை லிசன் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், விச் இஸ் பேசிக்லி ரொம்ப கம்மி டைம் இருக்கும். நிறைய நேரம் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன டெலிவர் பண்ணோம், என்ன ரிலீஸ் நோட்ஸில் என்ன இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். நிறைய பேர் லிசன் பண்ணுவாங்க. அதனால் வந்து இட்ஸ் டூ ஹார்ட் டு லிசன் டு ஒரு டெக்னிக்கல் பர்சன் வந்து ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன், ஒரு பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டோ பிடிஎம்மோ யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரம் பேசுறதை கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு பாதி சொல்கிறப்ப நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதில் என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இட்ஸ் டூ ஹார்ட் டு கீப் குவைட். வேறஸ் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் மட்டும் கிடையாது, கிளைண்ட்ஸ் வந்து வில் பி லேமன். ஸோ அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஒரு வயர் ஃப்ரேம் என்னன்னு தெரியாது, ஒரு யூஐ என்னன்னு தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு பொறுமை இல்லாமல் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு அவங்களை இன்ட்ரப்ட் பண்ணுவேன். அப்போல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இன்ட்ரப்ட்லாம் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் அவங்களை இரிட்டேட் பண்ணும். ஸோ இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு என்னது எனக்கு வந்து இந்த ஃப்ரீயாக தாட் வரும். ஏன்னா நம்ம பேசுகிற மாதிரி அவங்க பேசி பழக்கம் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு கம்பெனிக்கு வராங்க, இந்தமாரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ அப்போ நம்ம இன்ட்ரப்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் தாட் ஃப்ரீயாக வராது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து தே டோன்ட் ரியலி ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லி முடிங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங். ஸோ அது லிசன் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து
நம்மளுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கிடைக்குது, நம்ம கண்டென்ட் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கிடைக்குது. ஸோ நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ நம்மளே வந்து டக்குன்னு இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சம்டைம்ஸ் வந்து நடுவில் கண்டென்ட் இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து அது நல்ல எக்ஸாம்பிளாக இல்லாமல் போய்டும். ஸோ அதனால் தட் இஸ் ஆல்சோ தேர். அதுக்கப்புறம் சென்சிட்டிவான சில விஷயத்தை வந்து பேசாதீங்க. சீக்ரெட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களோட பர்சனல் விஷயமா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் விஷயமா இருக்கட்டும், அந்தமாரி சென்சிட்டிவான ஒரு விஷயம்லாம் வந்து பேசாதீங்க. அது வந்து நம்ம பேசுகிறப்ப நம்ம சம்டைம்ஸ் வந்து ஆன் தி ஃப்ளோவில் தெரியாது. ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் மாதிரி நம்ம நிறையா பேசிடுவோம். பட் என்னென்னா அவங்க வந்து ஸ்மைல் பண்ணுறது, அவங்க கண் வந்து எப்படி சுருக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. விச் கிவ்ஸ் அ க்ளூ. ஓகே, நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணணும், எப்போ டாபிக் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லைனா ஜஸ்ட் பி காம். அது இட் ஒர்க்ஸ் அவுட் கைஸ். ஸோ பேசுறதுக்கு எதுவும் இல்லைனா கொஞ்ச நேரம் காமாக இருங்க, திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்க. ஸோ விச் இஸ் ஓகே. நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து யூ வில் கெட் வார்ம்ட் அப். ஸோ அந்த ஒரு வார்ம் அப் ஆகிறதுக்குள்ளார வந்து நிறைய பேசணும் அப்படின்றத பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைம் வந்து யூ மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அண்ட் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு எப்போவுமே கொஞ்சம் காமாக பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து யூ பிக்கப் ஒரு ஸ்பீட் எடுத்துக்கலாம். பட் அது கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். இன்னொரு விஷயம், சீக்ரெட்ஸ் பற்றி நான் செப்பரேட்டாக தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் ஒரு சின்ன ஹிண்ட் என்ன அப்படின்னா வந்து உங்களை பற்றி உங்களோட ஆஃபீஸஸ் இந்தமாரி விஷயத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அ டெம்பரரி ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் சரி, நீங்கள் ஒரு 1 year முடிச்சுட்டு அடுத்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வேணால் பேசிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து யூ போத் காட் தேர் ஓன் வே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீட் பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்க. இட்ஸ் நாட் லைக் அ ஃப்ரெண்ட். ஸோ அதனால் அது ஒரு 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 டெம்பரரி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்போ வந்து மேக் ஷூர் தட் யுவர் சீக்ரெட்ஸ் ஆர் சேஃப். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபேக்ட் அண்ட் ஃபிக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஃபேக்ட்னா உண்மையாக நடந்த ஒரு விஷயம், ஃபிக்ஷன்னா நீங்கள் உருவாக்குற ஒரு சின்ன கற்பனை. எப்போவுமே சீக்ரெட்ஸ் பற்றி நீங்கள் ஏதாவது வளரிடுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்னா வந்து உங்கள் மைண்டில் வந்து எப்போவுமே அந்த ஃபேக்ட் கூட கொஞ்சம் ஃபிக்ஷனையும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சொல்கிறப்ப உங்களே அறியாமல் இந்த ஃபிக்ஷனையும் சேர்த்து சொல்லிடுவீங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றி ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் அதை நீங்கள் வந்து யார்கிட்டயே நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நாளைக்கு வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் போகிறீங்க, பார்த்தா அந்த கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் போய் அந்த ஹைரிங் மேனேஜர்கிட்ட சொல்லிடுவார், இல்லைங்க இந்த பையன் வந்து லாஸ்ட் கம்பெனியில் வந்து எதோ ஒன்று திருடிட்டான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சீக்ரெட்னு வச்சுக்கோங்க, அதை போய் சொல்லிடுவோம். பட் அப்படி இல்லாமல் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஷியஸாக நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிலேருந்து நான் இந்த ஒரு ஸ்பேர் பார்ட்டை திருடிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபிக்ஷியஸாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா, அதை போய் அவங்க சொன்னாங்கன்னா அந்த கம்பெனியில் அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்டே கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து பொய் சொல்லலை, நீங்கள் வந்து திருடலை, நீங்கள் உங்கள் சீக்ரெட் அது கிடையாது அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இந்த சீக்ரெட் எப்போவுமே வந்து கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் ஃபிக்ஷனையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ தட்ஸ் அ திங். ஓகே, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்ச் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.